ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, மற்றவர்கள் மத்தியில் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை. நமக்கு தெரிந்த வேலையை செய்து எப்படியாவது நம் வாழ்க்கையை முன்னேற்றி விடுவோம். பணம் மிகவும் தேவைப்படுகிறது என்பதற்காக எத்தனை இடத்தில் அசிங்கப்பட்டாலும் உன்னுடைய முயற்சியை எந்த இடத்திலும் நீ விட்டு விடாமல் தொடர்ந்து எத்தனை தோல்விகள் வந்தாலும் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் போட்டுக்கொண்டே இருக்கிறார். உன் வாழ்க்கையில் வெற்றியும் வேண்டும், அதற்கு தகுந்த பணமும் வேண்டும். பணம்தான் இப்பொழுது எல்லாவற்றுக்கும் முக்கியமாக இருக்கிறது. ஒரு நபர் இன்னொரு நபரிடம் நன்றாக பேச வேண்டும் என்று தோன்றினால் கூட காசுதான் அங்கு நிற்கிறது. பணக்காரனாக இருந்தால் பேசுகிறார்கள், அதுவே கொஞ்சம் காசு கம்மியாக இருந்தால் பேச்சை குறைத்துக் கொள்கிறார்கள். இப்படித்தான் பலரோ இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் உன்னிடம் இப்பொழுது பணமானது இல்லாமல் இருக்கிறது. தேவைப்படுவதற்கே தவிக்கிறார். நம்மிடம் பணம் இல்லையே, என்ன செய்ய போகிறோம் என்று நாலாபுறமும் பணத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறார். எந்த நேரம் எந்த வேலை சொன்னாலும் செய்கிறார். ஆனால் எப்பொழுதும் பணமானது பத்துவதே கிடையாது. தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை நான் தருகிறேன். நீ நினைக்கலாம் எப்படி தருவீர்கள் என்று. அது உனக்கு தேவையில்லாதது. உனக்கு தேவை உன் வாழ்விற்கு தேவையான பணம். அந்த பணத்தை நான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் கொடுப்பேன். நல்ல முறையில் உன்னிடம் வந்து சேரும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்பொழுது கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயே, அதை நிறுத்திவிடு. ஆனால் உழைப்பதை மட்டும், உன்னுடைய முயற்சியை மட்டும் ஒரு பொழுதும் நிப்பாட்டி விடாதே. ஏனென்றால் உழைப்பும் முயற்சியும் தான் ஒரு மனிதனை இன்னும் இன்னும் வெற்றியடைய செய்யுமே தவிர, எவன் ஒருவன் சோர்ந்து இருக்கிறானோ அவன் நிச்சயமாக வெற்றியடையவே முடியாத. நான் சொல்வது புரிகிறதா தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக முன்னேறுவாய். உனக்கு தேவையான பணத்தொகைகள் என்னிடம் இருந்து நீ நிச்சயமாக பெறுவாய். ஆனால் எந்த ஒரு காரணமும் கொண்டு உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய செயலையும் கைவிட்டு விடாதே. யாரோ சொல்கிறார்கள் உன்னால் முடியவில்லையோ, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எந்த ஒரு செயலையும் தட்டி தட்டி அதை செய்யாமல் இருந்து விடாதே. உனக்கானது நிச்சயமாக வரும். நீ உழைத்தால் இன்னும் அதிகமாக வரும். கவலை இல்லாமல் இரு. எல்லா நாளும் நல்ல நாளாக அமையும். உனக்கான நாளை நான் குறித்து விட்டேன். அந்த நாளிலிருந்து நீ நிச்சயமாக பெரிய அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேறுவாய். இதுவரை நீ செய்த அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. அதனால் எந்த ஒரு புண்ணியமும் இல்லாமல் இருந்தது. இதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த உனக்கு நீ இனி செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வெற்றியில் அமர்த்தும். உனக்கான மகுடம் உனக்கு சூடப்படும். கவலை இல்லாமல் இரு. யாரெல்லாம் உன்னை பார்த்து ஓடி ஒளிந்தார்களோ, காசு இல்லாதவன், இவனிடம் எதற்காக பேச வேண்டும் என்று உன்னை பார்த்தாலே ஒதுங்கி போனார்களோ, அவர்களெல்லாம் தானாக உன்னிடம் வந்து பேசும்படி உன் வாழ்க்கை மாறும். அப்பொழுது உன்னுடைய சக்தியை அவர்களிடம் நீ காட்டு. நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இப்பொழுது வேண்டுமானால் மற்றவர்களிடம் இருந்து நீ கீழே இருப்பது போல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் யாரிடமும் நீ கீழே போகவே மாட்டாய். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.